لبيك اللهم لبيك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுஹியா என்று சொல்லப்படக்கூடிய குர்பான் தொடர்பான சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் அடுத்ததாக குர்பான் கொடுப்பவர் அறுப்பவர் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்னவென்றால், முதலாவதாக இந்த அறுக்கக்கூடியதற்காக நாம் தயார் செய்யக்கூடிய அந்த பொருள் கத்தியை நல்ல முறையில் தீட்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அது அறுக்கும் போது அந்த அறுபடுகின்ற அந்த பிராணியை சித்திரவதை செய்யாமல் இருப்பதற்கு, நோவினை செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறுக்கின்ற அந்த பொருளை கத்தியை நல்ல முறையில் தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஒன்று, அதேபோல் இந்த கத்தியை தீட்டும் போது அந்த பிராணிக்கு முன்னால் தீட்டுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அது அந்த பிராணியை அதிர்ச்சி ஊட்டிவிடும், பயமுறுத்திவிடும் என்பதற்காக இந்த மாதிரி அந்த கத்தியை நாம் தீட்டிக் கொள்ளும் போது அது பிராணியின் அறுபடக்கூடிய அந்த பிராணியின் கண் முன்னால் இருப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கின்றார்கள். அதே போல் அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த துஆவை சொல்லி அறுப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு முறையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலிருந்து செய்திகள் தெளிவாக வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுப்பார்கள் என்பதையும் நாம் உணர முடிகிறது. அதே போல் யாரெல்லாம் இது போன்று குர்பான் கொடுப்பதற்காக நியத்து வைக்கிறார்களோ, யாரெல்லாம் குர்பான் கொடுப்பதற்காக நியத்து வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் நியத்து வைத்த அந்த நேரத்தில் இருந்து அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது நாளன்றே நியத்து வைத்தாலும் சரி, இரண்டாவது மூன்றாவது அவர்களுக்கு எப்போது சக்தி பெறுகிறதோ, அவர்களுக்கு எப்போது தோணுகிறதோ அப்போது அவர்கள் நியத்து வைக்கிறார்களா, எப்போது நியத்து வைக்கிறார்களோ அவர்கள் அந்த நேரத்தில் இருந்து குர்பான் கொடுக்கப்படும் வரை, அது பெருநாள் முடிந்ததாக இருக்கலாம் அல்லது ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நாட்களாக இருக்கலாம், எப்போது அவர்கள் அந்த பிராணியை அறுத்து பலி கொடுக்கிறார்களோ, உதுஹியா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அதுவரை அந்த நபர் யார் நியத்து வைத்துள்ளாரோ, உதுஹியா கொடுப்பதாக யார் நியத்து வைத்துள்ளாரோ அந்த நபர் முடிகளை வெட்டுவதும் நகங்களை வெட்டுவதை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறையாகும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு வழிமுறை, யார் இப்படி குர்பான் கொடுப்பதற்காக நியத்து வைத்துள்ளாரோ அவர் முடி வெட்டுவதை விட்டும் நகம் வெட்டுவதை விட்டும் விலகி இருக்க வேண்டும். ஒருவர் தெரியாமல் செய்துவிட்டால் அல்லது மறதியில் செய்துவிட்டால் அவருடைய வணக்கத்தை தொடரலாம், அதில் எந்த சந்தேகமும் பிரச்சனையும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை, நாம் பின்பற்ற வேண்டும். ஒருவர் தெரியாம செஞ்சிட்டாரு, இந்த சட்டம் தெரியாம ஒருத்தர் முடி வெட்டிட்டார், நகம் வெட்டிட்டார், அல்லது மறதியில ஒருத்தர் முடி வெட்டிட்டாரு, நகம் வெட்டிட்டார் அப்படின்னா அது வந்து அவருடைய வணக்கத்தை அது பாதிக்காது. அவருடைய வணக்கத்தை தொடர்ந்து அந்த உதுஹியா என்கின்ற அந்த வணக்கத்தை அவர் நிறைவேற்றலாம் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டங்களை சரியாக உணர்ந்து இந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لبيك اللهم لبيك.